வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னா, இந்த கட்சிக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்காக தான். ஒரே கட்சிக்கு ஓட்டு போடுங்க, வேணான்னு சொல்லல. அது நல்ல கட்சியாக பார்த்து போடுங்க. 50 வருஷமாக பண்ண தப்பை இனிமேலும் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வாட்டியும் பண்ணுற தப்பு உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைங்களையும் உங்கள் பேர பிள்ளைங்களையும் தான் பாதிக்கும். வெளிநாடு வந்து பாருங்கள், அவன் மொழி தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. எனக்கெல்லாம் 55 வயசாகுது. நான் இப்போ ஒரு 7-8 வருஷமாக தான் பயணம் வந்து போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் பிள்ளைங்க என் காலத்தில் வந்து பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி கற்றுக் கொடுக்க படிக்க ஆரம்பிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருந்திருக்கும். நானும் பள்ளிக்கூடம் போகலை தான், படிக்கலை தான். ஆனாலும் பேச்சு வழக்கிலையாவது ஹிந்தி தெரிஞ்சிருக்கும். மற்றவங்க பேசுகிறத பார்த்தாவது ஹிந்தி கற்றுருந்துருப்பேன். பிரச்சனை இல்லாமல் வந்துடும் எனக்கு இப்போ பயணத்தில் வெளிநாட்டில். ஆனால் இந்த அரசாங்கம் ஹிந்தியே படிக்க விடாமல் பண்ணி பல இளைஞர்களோட 2 தலைமுறையோட வாழ்க்கையே வீணடிச்சிருக்காங்க. அது மனசில் வச்சுக்கிங்க. இதுக்கப்புறமும் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேர பிள்ளைங்க வெளிநாடு வந்து வேலை செய்யணும், அவங்க சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டை போடுங்க. ஏன்னா இவனுங்கெல்லாம் இடைத்தரகர்கள் தான். மாநில அரசாங்கங்கிறது இடைத்தரகர்கள் மாதிரி தான். எப்படி ஒரு இடம் வாங்கினா இடைத்தரகர்கள் வச்சுக்கிட்டு கமிஷன் வாங்கிட்டு இடம் வாங்கி கொடுக்குறாங்களோ அது மாதிரி இவனு இடம் வாங்கி அவனால இடம் வாங்கி கொடுப்பானுவோம். இவனு அப்படியே வாங்கி போட்டுருவானு எல்லாத்தையும். இப்போ சமீபத்தில் மெட்ராஸில் வந்து பேஞ்ச மழை, போன வருஷத்தில் பேஞ்ச மழை வெள்ளத்தில் கூட 5500 கோடி 5500 கோடி பணம் வந்து இவனு என்ன பண்ணானுவோம், தண்ணி நின்றுச்சா இல்லையா? இவனு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தோன்னே இவனு மத்திய அரசு கொடுக்கலன்னு சொன்னோன்னா தான் மத்திய அரசு இறங்குனுச்சு. அப்புறம் ஏன் கொடுக்கலன்னு சொல்கிறேன், நாங்கள் இவ்வளோ பணம் கொடுத்துருக்கோமேனு அதுக்கப்புறம் தான் மத்திய அரசு சொல்லுது இவ்வளோ பணம் கொடுத்தோன்னு. மத்திய அரசு சொல்லனா தெரிய போகிறதில்ல. இந்த மழை பெய்யலைனாலும் இவனு அந்த காசை வெளியில் கொண்டு வர போகிறதில்ல. இந்த இது மக்களுக்கு தெரிய போகிறதே கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தோட உங்கள் வாரிசு தான் வீணாக போகும். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது தேர்தலுக்கு. காசு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கை, பேர பிள்ளைங்களோட வாழ்க்கையும் நடிச்சிடுவாங்க. இப்போ மோடி அரசாங்கம் தான் நல்லா போய்கிட்டு இருக்கு. எவ்வளோ பணம் பிடிக்கிறானோ பார்த்தீங்களா? 500 கோடி 1000 கோடி 200 கோடி 300 கோடின்னு ஒரு தண்டி எங்கேருந்து வருது பணம்? நம்மளாம் ஒரு 1000 5000 10,000 முழுசாக பார்க்க முடியுதா? ஒரு 10,000 காசை முழுசாக பார்க்கணுன்னா எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது. உங்கள்கிட்ட ஏது அப்படி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சூட்கேஸாக பேக்காக அள்ளிட்டு போகிறானு பணத்தை? அப்படியே குமிச்சு வச்சுருக்கானு ரூமில் பணத்தை. எப்படி தான் அவங்கள்ட்ட அவ்வளோ காசு? மத்திய அரசாங்கம் அடிக்கிற காசு பூரா, ரிசர்வ் பேங்க் அடிக்கிற பணம் பூரா அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஒவ்வொரு அரசியல்வாதியும் தமிழ்நாட்டில் இருக்கிறவன் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற சொத்தை எடுத்தாலே தமிழ்நாட்டில் ஏழையே இருக்க மாட்டான். அவ்வளோ காசு வச்சுருக்கானு. தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. நன்றி.